ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் நான் தான் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம பெங்களூர் ரேஸ்க்கு வந்திருக்கோம். பெங்களூரில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோன்னு தெரியும். ஸோ அப்படி இன்றைக்கி நம்ம பெங்களூரில் பார்க்க போகிற விஷயம் எதுன்னு பார்த்தா இஸ்கான் டெம்பிள். ஸோ இதான் வந்து நம்ம இஸ்கான் டெம்பிளோட என்ட்ரன்ஸு, மெயின் ரோடு ஒட்டியே இருக்கும். அண்ட் இது வந்து என்ட்ரி பாயிண்ட், அந்த கோபுரத்தோட என்ட்ரி பாயிண்ட். ஸோ இங்கே நம்ம ஃபுட் வேஸ்ட் அப்புறம் நம்மளோட பேக் எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கேயே ட்ராப் பண்ணிவிட்டு போகலாம். சேஃப்டி பர்பஸாக டோக்கன் கொடுத்துருவாங்க. ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த வழியாக கோபுரத்துக்கு போகலாம். ஸோ என்னடா இவன் திடீர்னு கோயிலெலாம் காட்ட ஆரம்பிச்சிட்டேன், உடனே பக்தி மயமாக அப்போல்லாம் நினச்சிட்டு வேணாம். இதை நான் வந்து கோயிலுக்காகவோ இல்லை கடவுளுக்காகவோ அப்போல்லாம் நான் எதுவும் காட்ட போகிறதில்ல. அண்ட் எந்த ரிலீஜியஸையும் நான் பர்டிகுலராக பேசவும் போகிறதில்ல. பெங்களூரில் ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டாக இதை சொல்லலாம். நான் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ அதையும் காட்டுறேன். அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இது கம்யூனிட்டியை ஒரு ரிலீஜியஸை தாண்டி அண்ட் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் மூலமாக இது ஒரு இஸ்கான் டெம்பிள். இது வந்து எப்படின்னா கிருஷ்ணர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த கோயில் வந்து கட்டினாங்க. இது ஒரு 1980s இனாக்ரேட் பண்ணி 1997 ஃபைனலைஸ் ஆகி கோயில் கட்டி அண்ட் அது ஒரு பெரிய ஸ்டோரின்னு வச்சுப்போமே. அண்ட் அதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் ரொம்ப சூப்பரான ஒரு பெரியசாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னா, இது ஒரு பெரிய ஒரு மோனோலித் ராக்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பெரிய மலை, ஒரே ஒரு பாறையினால் உருவான மலை. அந்த மலை வந்து எதுக்குமே பயன்படாமல் இருந்துச்சு. இதை வந்து தரிசு நிலமாகவும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு வேஸ்ட் லேண்ட் மாதிரி இருந்துச்சு. அதை வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு கிருஷ்ணர் கோயில் கட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாறை மேலே கட்டின ஒரு பெரிய கோயில் தான். அண்ட் இது வந்து வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இஸ்கான் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எப்படி இருக்குங்கிற ஒரு ஆர்கிடெக்சரல் பெர்ஸ்பெக்டிவில் மட்டும் இதை நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். பார்ப்போம். அதிகமாக அப்சர்வ் பண்ணுங்க. கேமரா எடுக்கக்கூடாதா? ஸோ இதுதான் வந்து இன்டீரியர். உள்ளே இருக்கிற அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து தங்கத்தால் ஆனது. ஸோ அண்ட் அதை தாண்டி நம்ம சாமி கும்பிட்டு வெளில வரும்பொழுது இங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் ஏரியா இருக்கும். அண்ட் இதை கடந்து போனால் நமக்கு ஒரு ஃபுல்லாக சாப்பிடக்கூடிய இடமும் இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு மெழுகு சிலை. அண்ட் இவர் தான் வந்து இந்த இஸ்கான் டெம்பிளோட ஃபவுண்டர். அண்ட் இது ஃபுல்லாகவே வந்து ஸோ இந்த ஹால் ஃபுல்லாக எப்படி இருக்கும்னா, இந்த ஹாலோட ஓரத்தில் ஒரு ஸ்டாச்சு இருக்கும். இது எப்படின்னா, இது வாழ்க்கையோட பரிணாமத்தை வந்து நமக்கு விளக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது சின்ன கை குழந்தையிலேருந்து நம்ம முதிர்ச்சி அடைஞ்சு எலும்பு கூட போகிற வரைக்கும் இவ்வளோ தான் வாழ்க்கை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய விஷயமா இது இருக்கும். ஸோ அதை தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து நம்ம சின்ன பொருட்கள் எல்லாம் வாங்கலாம். ஒரு ஞாபகார்த்தமாக இஸ்கான் டெம்பிளுக்கு வந்ததுக்கு ஞாபகார்த்தமாக இங்கே வாங்குறதுக்கு நிறைய பொருட்கள் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், வாங்கவும் செய்யலாம். அண்ட் இந்த போர்ஷனை தாண்டினாலே ஃபுல்லாக வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் சின்ன கிஃப்ட் மற்றவங்களுக்கு யாராச்சும் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா அதெல்லாம் இங்கே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த ஏரியாவை தாண்டின உடனே இது ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் ஏரியா தான். இங்கே இல்லாத விஷயங்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு போடலாம். நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வெரைட்டிஸ் இங்கே இருக்கும். ஸோ ஒரு நல்ல டம்ப் ஃபுல்லாக நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். हरे कृष्णा चलिए आगे बढ़िए. हरे कृष्णा चलिए हरे कृष्णा आगे बढ़िए. हरे कृष्णा. ஸோ
நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஒழுங்காக காட்ட முடியுமோ இந்த வீடியோவை காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ப்ரொஃபஷனலாக நான் கண்டிப்பாக காட்டியிருக்க முடியாது. ஏன்னா இங்கே அவ்வளோவா ரொம்பவே ஃபோன் ப்ரொஹிபிட்டடு. நான் அதுவும் மாதிரி நான் மெயின் டினிட்டிலாம் காட்டவே இல்லை. ஏன்னா அது தேவையில்லாமல் அவங்க மதத்துக்கும் அவங்க நம்பிக்கைக்கும் தேவையில்லாமல் கஷ்டப்படுத்த போகுதுன்ட்டு நான் முக்கியமான அந்த கடவுளை காட்டல. ஸோ அந்த ஆர்கிடெக்சர் டிசைன் மட்டும் தான் காட்டியிருக்கேன். அண்ட் உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது ஒரு பெரிய மோனோலித், ஒரு பெரிய ராக்கால் உருவானது. 1980s ஆரம்பித்து ஒரு மாதிரி 1997 பர்டிகுலராக சொல்லலாம். இந்த ஹிஸ்ட்ரி தேவைப்படுறவங்களுக்கு இது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து அந்த 1997 இதை ஓப்பன் பண்ணும்பொழுது நம்மளோட இந்தியன் பிரசிடென்ட் 9th பிரசிடென்ட்டு சங்கர் தயாள் சர்மா அவர் தான் வந்துட்டு இதை இனாக்ரேட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாரு. அண்ட் இது ஆர்கிடெக்சரால் பார்த்தா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால ஆர்கிடெக்சரல் பெர்ஸ்பெக்டிவில் மட்டும்தான் இதை எந்த அளவுக்கு காட்டணுமோ காட்டியிருப்பேன். அண்ட் ஒரு வேளை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல அப்படின்னா நீங்கள் காலையில் வந்து பார்த்துட்டு வரும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் தயிர் வடை செம்மையாக இருந்துச்சு. ஒரு ஆர்வ கோளாறில் நான் சாப்பிட்டுட்டு அந்த வீடியோ வேறு எடுக்கல. ஸோ இங்கே வரும்போது நீங்கள் ஸ்ட்ரீட்டாகவே டேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அன்னதானம் அதெல்லாம் நான் வீடியோவில் காட்டியிருந்திருப்பேன் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. ஸோ எந்த சஜஷன் இருந்தாலும் தயவு செஞ்சு சஜஷனில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. அண்ட் வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் பெட்டர் வீடியோ. அண்ட் சைனிங் ஆஃப் Prak World. Have a nice day. Bye.